Hi friends, this is Vijay. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மாடல் சம்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ அந்த 10 மாடலுக்கு உண்டான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ 11th மாடல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. The annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, the population 3 years ago was. அதாவது ஒரு டவுனில் மக்கள் தொகை வந்து ஆண்டுதோறும் 10% வந்து அதிகரிச்சுட்டே வருது. அதோட தற்போதைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 26,620 இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பாருங்கள், 11th மாடல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, தற்போதைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 26,620 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தற்போதைய மக்கள் தொகை வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A = P × 1 + R / 100 to the whole power n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல் வந்து சர்டன் பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மக்கள் தொகை இருந்தது. ஸோ 10% வந்து வருஷம் அதிகரித்து இந்த மக்கள் தொகையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அமௌண்ட் = 26,620 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 10%. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n = 3 years. ஓகேங்களா, 3 years வந்து இருக்குது. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகையை தானே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை அப்படிங்கிறது நார்மலாக ஒரு பிரின்சிபல் இருக்கும். பிரின்சிபல் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 3 வருஷம் கழிச்சு இவ்வளவு அமௌண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேட் வந்து அந்த இன்க்ரீஸ் ஆன ரேட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், இங்கே மக்கள் தொகையே இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு தொகை தானே இங்கே வந்து 3 வருஷத்தில் வந்து இவ்வளோதுவாக மாறி இருக்கு. அப்போ பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறதான் வந்து இங்கே கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ P தான் கண்டுபிடிக்கணும். இந்த பிரின்சிபல் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் வர எண்ணிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை. ஸோ இங்கே உள்ள வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,620 அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். = P நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். +1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% / 100 to the whole power n-க்கு பதில் நம்ம இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 × 1 10 + 1 11. இப்போ 26,620 = P × 11/10 × 11/10 × 11 / 10. ஏன் 3 டைம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, இங்கே பவர் 3 இருக்கிறதுனால நம்ம 3 டைம்ஸ் வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த P தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உள்ள இந்த பிரின்சிபலை நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அதே போல் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த Pயை வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த சைடு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது இங்கே டிவிஷனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நியூமினேட்டருக்கு வந்துடும். அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P = 26,620 × 10/11 × 10/11 × 10/11. ஸோ இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இங்கே உள்ள ஒரு 11ஐயும் இந்த 26,620 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2,420 கிடைக்கும். 2,420 கிடைக்கும். ஸோ அகைன் இந்த 11ஐயும் ஸோ இந்த 2,420 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 220 கிடைக்கும். அகைன் இங்கே உள்ள 11ஐயும்
இந்த 220 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 கிடைக்கும். 20 × 11 220. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 20 × 10 × 10 × 10. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது, அதாவது P = 20 × 10 × 10 × 10. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P = 20,000 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 20,000 கிடைக்கும். ஸோ இப்போ பிரின்சிபலாக இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருந்த மக்கள் தொகை வருஷத்துக்கு 10% அதிகரித்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? இப்போ நடைமுறையில் இருக்கிற கரண்ட் இயரில் 26,620 வந்திருக்கு. கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க. 26,620 வந்திருக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 இருந்த மக்கள் தொகை. நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், 12th மாடல். என்ன சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இதான் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000 ஃபார் 2 years at 6% per annum compounded annually? ஸோ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா, ஈக்குவல் டு P × R divided by 100 to the whole power 2. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? பிரின்சிபல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ங்கிற வேல்யூவை நம்ம இங்கே எழுதிக்கிறோம் 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 6% வந்து கொடுத்துருக்குறாங்க, டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். இந்த 6ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 டைம் டேபிள் அடிக்கும் போது இங்கே 3 வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 15,000 இன்ட்டு 3/50 இன்ட்டு 3/50. இது 2 டைம்ஸ் எழுதுகிறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே 2 டைம்ஸ் எழுதுகிறோம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அதே போல் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த 5ஐயும் இந்த 150ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 30 வந்து வரும். ஓகேங்களா? அதே போல் இந்த 5ஐயும் இந்த 30ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 6 வந்து வந்துடும். ஓகேங்களா? 6 × 3 × 3, 6 3s are 18. 18 × 3 பார்த்தீங்கன்னா 54. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ₹54 தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்படுறாங்க. அப்போ 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா CI மைனஸ் SI = P × R/100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் ₹54. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 13th சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. அதாவது P = ₹8,000, R = 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum. ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3 years வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் P = ₹8,000, R = 5% இன்ட்ரெஸ்ட் per annum, n = 3 years. ஓகேங்களா? ஸோ இதில் 3 வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? 2 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசத்தில் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P × R divided by 100 power 2 into 3 plus R divided by 100. அதாவது CI minus SI equal to P into R divided by 100 to the whole square into 3 plus R
டிவைடட் பை 100. இதுவே நம்ம 2 வருஷத்துக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா P into R divided by 100 to the whole square. அதோடய வந்து சம் வந்து அதாவது ஃபார்முலா வந்து நின்றுருக்கும். ஸோ இங்கே 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 வருஷம் வந்து கேட்டிருந்ததுனால 3 + R divided by 100 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதில் உள்ள பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 8000 வந்து கொடுத்துருக்காங்க. 8000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% divided by 100 to the whole square இன்ட்டு 3 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5% divided by 100. ஓகேங்களா, இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 வருது, இங்கே 20 வருது. இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே வந்து 1 வருது, இங்கே 20 வருது. ஓகேங்களா, ஈக்குவல் டு 8000 இன்ட்டு 1/20 1 divided by 20 இன்ட்டு 1 divided by 20 இன்ட்டு இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 20 இன்ட்டு 3 60 + 1 61 61 divided by 20. ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், இந்த 0வையும் இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 2வையும் இந்த 8ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 4 வருது. இதையும் கேன்சல் பண்ணுறோம். இங்கே 2 வந்து வந்துடுது. ஸோ இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து 1 டைம் போகும். ஓகேங்களா, அப்போ 1 into 1 into 1 into 61. வேறு ஏதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 61. அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹61. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று 2 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் கேட்பாங்க, அதை போன சம்மில் நம்ம பார்த்தோம். அடுத்தது 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் கேட்பாங்க, அது வந்து இந்த சம்மில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ 2 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலாவில் தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதாவது 2 வருஷம் வித்தியாசம் கேட்பாங்க, அப்படி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வித்தியாசம் வந்து கேட்பாங்க. இந்த 2 மாடலில் தான் வந்து அந்த வித்தியாசம் வரும். அப்புறம் 1 இயருக்கான வித்தியாசம் அதுவும் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்மாக போகும். ஓகேங்களா, அதையும் நம்ம அடுத்த மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், 14th மாடல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டின் ₹5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படிங்கிறத கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப் இயர்லிக்கான அந்த ஆஃப் இயர்லி அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அரையாண்டுக்கான ஃபார்முலா, அதை நம்ம யூஸ் பண்ணணும். A = P × 1 + R divided by 200 to the whole power 2n. ஓகேங்களா, இங்கே பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து கொடுத்துருக்குறாங்க. 5000 இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% divided by 200 to the whole power 2n. 2 இன்ட்டு n வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு வருஷம். ஓகேங்களா, ஒரு வருஷத்தை தான் கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 1 வந்து எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், இந்த 2வையும் இந்த 200ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்துடும், இங்கே வந்து 1 வந்துடும். இப்போ 100 × 1 100 + 1 101. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 5000 இன்ட்டு 101 divided by 100 இன்ட்டு 101 divided by 100. ஸோ இந்த 0வும் இந்த 0வும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. அப்புறம் இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே 1 டைம் போகும், இங்கே வந்து 2 டைம் போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, அதுக்கடுத்து 101 இருக்குது, அதுக்கடுத்து 101 இருக்குது, கீழே வந்து 2 இருக்குது. இப்போ 101 × 101 101 × 101 divided by 2. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ 101 × 101 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10201 வரும், டிவைடட் பை 2 வரும். ஸோ இந்த வேல்யூ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 5100.5
5 வந்து கிடைக்கும் 5100.5. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கான வேல்யூ. ஸோ அமௌண்ட்டுக்கான வேல்யூ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க CI ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அப்போ அமௌண்ட்டுக்கான வேல்யூ என்ன 5100.5 மைனஸ் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 5000. இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100.5 100 50 பைசா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அடுத்தது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள், அதுக்கான ஃபார்முலா என்ன SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பிரின்சிபல் என்ன 5000 இன்ட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% டிவைடட் பை 100. இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது 50 வருது. 50 இன்ட்டு 2 100 இன்ட்டு 100 தான் வரும். ஓகேங்களா. அப்போ 50 இன்ட்டு 150 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 100 rupees 100 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100.5 மைனஸ் 100. ஸோ இது மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 0.50. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட்டு மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15th மாடல் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின், ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் விச் எ பிரின்சிபல் பிகம்ஸ் 1.69 டைம் இட் செல்ஃப் இன் 2 இயர்ஸ். இதான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு அசல் ஏதோ ஒரு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் அதே போல் 1.69 மடங்கு ஆயிடுது. ஓகேங்களா. ஏதோ ஒரு அசல் தானே 1.69 மடங்காகுது. அப்போ இது வந்து நம்ம ஏவாயிடும். ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 1.69 பி. இந்த பிரின்சிபல் தானே 1.69 மடங்காகுது. ஸோ அதனால் 1.69 பி நம்ம எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 2 இயர்ஸ்னு வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பி into 1 plus r divided by 100 to the whole power n. So இங்கே a ஓட வேல்யூ என்ன 1.69 p equal to p into 1 plus rate of interest நம்ம கண்டுபிடிக்கணும், அதில் அப்படியே வச்சுக்கிறோம், divided by 100 to the whole power n ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு வந்து 2. ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த p ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற p வந்து இந்த சைடு வந்துடும். அதே போல் இந்த 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 1.69 p டிவைடட் பை p ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.69 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 1.69க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ 100 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் வந்து ரிமூவ் ஆகிடும், ஏன் ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால. ஸோ நெக்ஸ்ட்டாக பாருங்கள், 1.69 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1.3 வந்து கிடைக்கும். எப்படி 1.3 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ட்டு 13 169. அப்போ 1.3 இன்ட்டு 1.3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1.69 கிடைக்கும். ஓகேங்களா. 1.3 ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடுது. ஓகேங்களா. டிவைடட் பை 100. இப்போது இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிவிஷனில் இருக்கிறது நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். 1.3 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர். 1.3 இன்ட்டு 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குன்னா 130 ஆகும். ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர். ஸோ ஆர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போகும்போது 130 மைனஸ் 100 ஈக்குவல் டு ஆர். 130ல் 100 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 30. ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்கிறதுனால அதை நம்ம பர்சன்டேஜ் நம்ம எழுதுவோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 30%.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சம், அதாவது ஒரு அசல் வந்து கொடுத்து கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகள், அதே போல் மடங்குகளில் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா R=30%. ஸோ இந்த சம்மோட நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான மாடல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மாடல்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய்.